ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான்வெஜ் ஸ்டைலில் இருக்கும், ஆனால் வெஜ் இது. நீங்கள் வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா இருந்தால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, புரோட்டா, இட்லி, தோசை, ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது மீல் மேக்கர் கீமா கிரேவி செய்ய போகிறோம். மட்டனில் செஞ்சுருப்போம். நாங்கள் மட்டன் சாப்பிட மாட்டோம், அதனால் நான் இப்போ மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் இருக்கும். இது சின்ன மீல் மேக்கர் எடுத்திருக்கேன், பெருசு இல்லை, சின்ன மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இதை நம்ம வெந்நீரில் ஊற வச்சுக்கலாம். நல்லா சுட சுட தண்ணி ஊற்றுறேன். இது அப்படி ஊறட்டும். ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். பெரிய மீல் மேக்கர் எடுத்திங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா புழிஞ்சிடணும், தண்ணி இல்லாமல். அப்போ தான் ட்ரையாக கிடைக்கும் நமக்கு. புளிஞ்சு வச்ச மீல் மேக்கரை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா துருவல் மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். நல்லா அடித்து எடுத்தாச்சு. நல்லா பூவாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சோடனே 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சோண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பிரியாணி இலை, இது கூட நல்லா பொடியாக வெட்டின வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயமும் 4 பல் பூண்டும் உரித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ 2 தக்காளி அடித்து வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றிக்கலாம். அது ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அதையும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். இந்த நேரத்தில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூனுக்கு மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன், தனி மல்லித்தூள். காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு கலருக்காக 1 ஸ்பூன் போடுறேன். நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் கிரேவி கட்டியாக கிடைக்கணும், அதனால் இந்த 3ஐயும் போட்டுறேன் நான். அந்த எண்ணெயிலேயே அதையும் வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம். கொஞ்சம் நேரம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு சால்ட்டு தான் போடுறேன் நான். நீங்கள் வேணால் கல் உப்பும் போட்டுக்கலாம். இது மேலே கொஞ்சோண்டு மல்லி இலை தூவிக்கிறேன். கொதித்து வரும்போது நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா வெந்து வாசமெல்லாம் குறைஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்ச அந்த மீல் மேக்கர் கீமாவை போட்டுக்கலாம். இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து கிளறி விட்டு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம
இது வந்து ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா வேகணும். இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். இதில் நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இது மேலே நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் புதினா கட் பண்ணி வச்சுருக்கேன் வாசத்துக்காக, அதையும் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு கிண்டிக்கலாம். இவ்வளோ கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும் கிரேவியாக. இது மேலே லாஸ்ட்டாக நான் ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் போட போகிறேன். பாருங்கள், மிளகுத்தூள், தனி மிளகுத்தூள் வீட்டில் அரைச்சது. இதை அப்படியே தூவிக்கலாம். தூவி ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்து நம்ம இறக்கிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. பூரி சப்பாத்தி, பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பூரி சப்பாத்தி ப்ரெட்டுக்கு கூட நம்ம ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கும்போதும் நல்ல மீல் மேக்கர், ரொம்ப நல்லதும் கூட. சோயா. இதை ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த மிளகுத்தூள் நல்லா சேர்ந்துருச்சு பாருங்கள். இப்படி விழுகணும். இன்னும் கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். எனக்கு எண்ணெய் போதுன்றதுனால நான் கம்மியாக ஊற்றிருக்கேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா. சூப்பரான மீல் மேக்கர் கைமா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ டிஸ்பிளேயில் காட்டுறேன். இதை நீங்கள் சப்பாத்தி பூரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். வெஜ்ஜு சாப்பிட்றவங்க, நான்வெஜ் சாப்பிடாதவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். வெஜ்ஜு சாப்பிட்றவங்க நான்வெஜ் டேஸ்ட்டில் எதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா இது செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் கொத்துக்கறி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதுதான் இது. அதை வந்து நம்ம மீல் மேக்கரில் செஞ்சுருக்கோம் இன்றைக்கி. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.